ஏய் சீக்கிரம் வா வா உனக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. வா ஒரு கதை இருக்கு. சீரியஸா போகும் அந்த கதை. சொல்றேன் முடியா உட்காரு. என்ன கதடி? நல்ல வேலை என்னை விட்டுட்டு நீங்க பேசல. சொல்லுங்க சொல்லுங்க, யார பத்தி? அதுவா மேம் பத்தி தான். இந்த வாரம் ஆரம்பிச்சிட்டிங்களா உங்க வேலைய? லீவ் நாளானா உங்களுக்கு இதே ஒரு வேலை தான். என்னதான் நினச்சின்னு இருக்கிறீங்க? இப்போ எதுக்கு உங்க 4 பேருக்கு இங்கே மாநாடு? என்ன பண்ணுறீங்க இங்கே? சும்மாதான் வினுட்டி, போர் அடிக்குதுன்னு கதை பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு அடிக்கும், எல்லாம் அடிக்கும் போர். வீட்டில் ஒரு வேலை செய்ய சொன்னாக்கா உங்களுக்கு போர் அடிக்காது. இங்கே பக்கத்து வீட்டுக்கு வந்து கதை பேச சொன்னால் போர் அடிக்கும். நீங்களும் ஒரு வேலை செய்ய மாட்டீங்க. இங்கே 2 பேரும் ஏற்கனவே ஒன்றும் செய்யாதுங்க. நீங்கள் இதில் வேற வந்து உக்காந்துங்கன்னு அதுங்க 2 செய்கிற வேலையையும் கெடுத்துடுறீங்க. அப்படி என்ன கதை? நானும் வந்து உட்காரலாமா? ஐயோயோ, அம்மா 5 நிமிஷத்துல வந்துடுறேம்மா, போங்கம்மா. 5 நிமிஷத்துல வரீங்களா என்னன்னு பார்ப்பேன். இல்லைன்னா கோல் எடுத்துன்னு வருவேன் மறுபடியும். அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க கிளம்புங்க. மீதி 2 பேரும் ஏஞ்சி வந்து இங்கே நான் சொல்கிற வேலையை செஞ்சுட்டு ஸ்கூலில் என்னென்ன ஒர்க் இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேலை ஒன்றாலும் எந்த கதை ஒன்றாலும் பேச போகலாம். இன்னும் என்ன பண்ணுறீங்க? 5 நிமிஷமா? அரை மணி நேரம் ஆயிடுச்சு. என்னதான் பண்ணுறீங்க நீங்கள்? இருங்க ஆண்டி, இதோ வந்துடுறேன் ஆண்டி. என்னத்தான் நீங்கள் வரீங்களோ? இந்த வரேன், கோல் எடுத்து இந்த வரேன். ஐயோ உங்க அம்மா வேற கோல் எடுத்துட்டு வராங்க, அடிக்க போறாங்க. நான் போறேன்ப்பா. நானும் போறேன்ப்பா. எங்களை விட்டுட்டே போகாதீங்கடி, எங்க அம்மா அப்புறம் ரொம்ப அடிப்பாங்க நீங்க இல்லாத பார்த்துட்டு. இந்த வரேன். எங்க அதுங்க 2த்தையும் காணோம். அவங்க அம்மா கிட்டே இதை போய் சொல்றேன். இங்க வந்து அதுங்களும் வேலை செய்யல, என் பிள்ளைங்களையும் வேலை செய்ய விடல. ஒழுங்கா வீட்டுல இருந்து வேலை செஞ்சுட்டு அவங்கவுங்க ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்க மட்டும் விளையாடுங்களா. உங்களை யார் வேணான்னு சொன்னது? பிச்சை எடுத்துறேன் இருங்க, உங்களை எல்லாரையும் பிச்சை எடுத்துறேன் இருங்க. உங்களை எவ்வளவு அடிதான் உங்களையும் அடிக்கிறது. அப்ப கூட நீங்க திருந்தவே மாட்டீங்க. வேலை வந்து சேருமா, வாங்கம்மா வாங்க. நீ அப்படியே வீட்டு வேலை ஃபுல்லா நீ செய்யற மாதிரி தான் சீன் போடுறீங்க. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பசங்களை கொடுமை பத்திரம் நினைப்பாங்க. ஆனா நீங்க பண்றது இன்னமும் இவ்வளவு அட்டகாசம் பண்ண. ஐயோ இவங்க வேற தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க. வா சீக்கிரம் போலாம். அப்படிலாம் சொல்லாத. அம்மாவும் எவ்வளவுதான் வேலை செய்வாங்க, நம்ம மேலதான் தப்பே. வா நம்ம ஃபர்ஸ்ட் போய் வேலை செய்வோம். நான் வீட்டு போயிருக்கிறேன். நான் ஜாமான் வளர்க்குறேன். சரி வா சீக்கிரம் போலாம். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. வா கொஞ்ச நேரம் போய் உட்காரலாம். அப்போ எல்லா வேலையும் முடிச்சிட்டியா நீ? அப்புறம் அம்மா ஒழுங்கா பண்ணலன்னு வேற சொல்லுவாங்க. முடிச்சிட்டியா? எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணியா? சும்மா அம்மா வந்து அதுக்கும் கோவப்படுவாங்க, டென்ஷன் பண்ணுவாங்கன்னே சொல்லாதடி. அவங்களும் எவ்வளோதான் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஆச்சு சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவு கிடைக்குது. ஆனால் அவங்களுக்கு அது கூட கிடைக்க மாட்டேங்குது. நம்ம அவங்கள தான் எல்லா வேலையும் செய்ய சொல்கிறேன். நம்ம மேலே எதிர்பார்ப்பே இல்லாத பாசம் காமிக்கிறது அவங்க ஒருத்தி மட்டும்தான். அவங்களையும் நம்ம இப்படி பண்ண அவங்களும் பாவம் இல்லையா? இனிமேல் அம்மா என்ன செஞ்சாலும் நம்ம வந்து குறை சொல்லாத ஏற்றுக்கிட்டு அவங்கள நம்ம வந்து பாராட்ட கற்றுக்கலாம்.